يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்காமல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் கூறியவனாக எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டுமென்ற எண்ணத்தோடு நாம் நமது செயல்பாடுகளை அமைத்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் தேடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் காட்டி தந்திருக்கிற வழிகாட்டுதல்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நமக்கு எப்படி சொல்லித் தந்தார்கள் என்பதையெல்லாம் அவர்களை செய்து காட்டியதை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமைப்படுத்தி பின்பற்றுகிற போது, அதை ஆய்ந்து அறிந்து பின்பற்றுகிற போது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பொருந்தி கொள்கிற வாய்ப்பினை நமக்கு கிட்டோம் என்கிற அந்த விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஜும்மாவிலே பல்வேறு தலைப்பின் கீழே பலவற்றை நாம் பேசி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வழியாக நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி கடந்த காலத்தை விட நிகழ்காலத்திலே கேட்கப்படுகிற செய்திகளை வருங்காலத்திலே முழுமையாக பின்பற்றக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நன்மைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும், இறையச்சத்தோடு செயல்பட வேண்டும், தீமைகளிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும், அந்த தீமைக்கு ஒருபோதும் துணை போகக்கூடிய செயல் நம்மிடத்தில் ஏற்படக்கூடாது என்கிற கருத்துப்பட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துகிறான். அந்த கட்டளை மீறுகிற போது அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்கிற அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியும் அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அதனால் நன்மை தீமை கலந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எதுவெல்லாம் தீமை செய்தால் நமக்கு பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று நமக்கு தெரிகிறதோ அதெல்லாம் ஒரு போலியானது, மாயை என்கிற அந்த விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்து கொண்டு நல்லதின்பால் நாம் முன்னேற வேண்டும், நல்லவற்றை நாம் செய்ய வேண்டும், இறையச்சத்திற்கு வழிவகுக்கக்கூடிய காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும், அந்த செயலை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், நல்லதை செய்யக்கூடிய வகையிலே அவர்களிடத்தில் நாம் உபதேசமும் உதவியும் நாம் புரிய வேண்டும், இறையச்சத்திற்கு வழிகாட்டக்கூடிய செயல்பாடுகள் நம்மிடத்திலும் மற்றவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் நமது செயல்பாடுகளை அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற கருத்துப்பட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுவான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவாதீர்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவக்கூடிய விஷயத்தில், நல்லதை செய்யக்கூடிய விஷயத்தில்
உதவுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவுங்கள், அது ஒருவருக்கொருவர் உதவுங்கள். தீமையிலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரும் இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த வழியை நாம் பின்பற்றி முழுமையான இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்து அல்லாஹுடைய மன்னிப்பையும் அருளையும் பெறுவதற்கு நாம் முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக இந்த விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளாக சுருக்கமான முறையில் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஏராளமான தடை சட்டங்களை போட்டிருக்கிறான். தீமையான விஷயங்கள், நன்மையான விஷயங்களே அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் லட்சக்கணக்கான விஷயங்கள் உண்டு. தடை செய்யப்பட்ட விஷயங்கள், அனுமதிக்கப்படாத விஷயங்கள் என்று சொல்லுகிற போது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் அது அடங்கும். மது அருந்தாதீர்கள், திருடாதீர்கள், விபச்சாரம் புரியாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், பொய் பேசாதீர்கள், கலப்படம் செய்யாதீர்கள். இது மாதிரி எத்தனை பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய எண்ணிக்கை என்பது பெரிய அளவுக்கு இருக்காது, ஒரு சின்ன அளவுக்கு தான் அந்த நம்பரில் இருக்கும். ஆனால் நன்மைகள் அப்படின்னு சொல்லுகிற போது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்மை, மனிதர்களுக்கு செய்கிற நன்மை, வனவிலங்குகளுக்கு செய்கிற நன்மை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிற உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும், அது கணக்கிலடங்காத நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அனுமதிக்கப்பட்டது என்பது ஏராளம் இருக்கிறது, அனுமதிக்கப்படாது என்பது ஒரு சின்ன நம்பருக்குள்ளே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்த தீமையெல்லாம் செய்தால் உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தீமை ஏற்படுமோ, பாதிப்புகள் ஏற்படுமோ, அந்த செயலை உங்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக வெறுக்கிறான். அதை கடுமையாக கண்டிக்கும் வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்யாதீர்கள் என்று சஹாபாக்களை பண்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நல்வழியில் பயணப்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிற மனிதனிடத்தில் ஏற்கனவே இந்த பாவத்தை செய்திருந்த என்பது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிவிட்டு இனிமேல் அந்த பாவத்திற்கு துணை போகாதீர்கள். ஒருவன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் மது அருந்துகிறதற்கு முன்பு அதை தயாரித்து கொடுக்கக்கூடியவன் ஒருவன், அதை வாங்கி அருந்துகிறவன் ஒருவன். இப்படியே ஒருவரோடு உதவுகிற அந்த விஷயத்தையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் முற்றாக துடைத்தறிந்தார்கள். ஒருவன் வட்டிக்கு பணம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அதை வாங்கி பயனடைகிறவன் இன்னொருவன். ஒரு பாவத்தை, பெரும்பாவத்தை, வட்டி என்று தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த தொழிலை செய்யக்கூடியவன் ஒரு பாவத்தை செய்கிறான். அந்த பாவத்திற்கு துணை போகக்கூடிய உதவக்கூடிய ஒரு வேலையை, பணத்தை வாங்கி கொள்கிறவர்கள், கடன் பெற்றுக்கொள்கிறவர்கள் அதற்கு துணை நிற்கிறார்கள். இந்த ரெண்டு பேர்த்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வன்மையாக கண்டித்து, ஒருவர் நிரந்தர நரகத்துக்குரியவராக இருக்கிறார், இன்னொருவர் சாபத்துக்குரியவராக இருக்கிறார் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி, ஒவ்வொரு ஒரு தீமைக்கு நீங்கள் துணை போய்விடக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். வட்டி பற்றி பேசுகிற வசனத்தில் ரெண்டு சாராருக்கும் இருக்கிறது. மது அருந்துகிறவர்களை பற்றி பேசுகிற பொழுது மதுவை தயாரிப்பது, மதுவை தயாரித்து கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற அந்த பொருட்கள், அதை வாங்கி அருந்துகிறவர்கள், இப்படி ரெண்டு சாராரும் ஒருவருக்கொருவர் துணை போகாதீர்கள் என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல் விபச்சாரத்திற்கு துணை போகக்கூடிய செயல்கள், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், விபச்சாரத்தை அனுமதிக்கக்கூடியவர்கள், அதை நியாயம் கற்பிப்பவர்கள், இப்படி ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் தீமையினுடைய பட்டியலை சேர்த்து விளக்கம் தந்து, இந்த பாவத்தின்பால் நீங்கள் சென்று விடக்கூடாது என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக தெளிவாக சொல்லி தந்து, அதை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் நன்மக்களாக கருதப்படுவார்கள், வரம்பு மீறாதவர்களாக கருதப்படுவார்கள், இறையச்சமுள்ள மக்களாக கருதப்படுவார்கள் என்கிற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னார்கள். ஒருவன் வியாபாரம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தின் வழியாக பொருளை ஈட்டுவது அனுமதிக்கப்பட்டது. அதே அனுமதிக்கப்படாத ஒரு செயல் அங்கே கலந்து விடுகிற போது நாம் ஒரு வகையில் பயனடைந்தாலும் கூட மற்றவர்கள் நம்மால் பாதிக்கப்படுவார்கள். நீங்கள் பதுக்கினாலோ, மோசடி செய்தாலோ, பொய் சித்தியம் செய்து வியாபாரம் செய்தாலோ,
பாதிக்கப்படுகிறவர்கள் அந்த பொருளை வாங்கக்கூடியவர்கள். அவர்கள் பணத்தை கொடுத்து உங்களிடத்தில் பொருளாதார பொருளை வாங்குவார்கள். வாங்கிய பிறகு அதில் ஏற்படுகிற எல்லா விதமான நஷ்டங்களும் உங்களிடத்தில் பொருளை பெற்றுக்கொள்கிறவர்கள். நீங்கள் பணத்தை அனுபவிக்கலாம், அவருடைய லாபத்தை சாப்பிடலாம். ஆனால் எதிர்த்தரப்பில் வாங்கக்கூடியவர்கள் அதை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்பதை இஸ்லாம் அந்த இடத்தில் நின்று பார்க்கிறது. அதனால் நீங்கள் இந்த பாவத்திற்கும் துணை போகக்கூடாது. வரம்பு மீறுதலிலும் தீமைக்கும் ஒருவருக்கொருவர் துணை போகாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி தந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய ஒழுங்குகள் இப்படி இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதே போல் உறவு முறைகளை பற்றி சொல்கிற போது உறவுகளுடைய விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக இருக்கணும். கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்யக்கூடிய உரிமைகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை மிகச்சரியாக செய்ய வேண்டும், உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் இன்னொருவருக்கு தீங்கிழைத்தால், ஒருவர் இன்னொருவருடைய விஷயத்தில் வரம்பு மீறினால் அவருடைய பாதிப்பு யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முழுமையாக சென்றடையும் என்கிற கருத்துப்பட பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடிய விஷயத்தில் பாரபட்சம் காட்டி விடாதீர்கள், அந்த தீமையை செய்து விடாதீர்கள், அந்த பாவத்தை செய்யாதீர்கள், வரம்பு மீறுகிற போக்கு என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி தருகிறான். பெண் பிள்ளை பெற்றவர்கள் அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அதற்காக பல லட்சங்கள் வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சொத்தை இதில் டேலி பண்ணிடலாம் என்ற அடிப்படையில் வரதட்சணை கொடுத்து விட்டு பிறகு ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுதி வைக்கிற போது, எழுதி வைப்பதெல்லாம் இல்லை, அவருடைய இறப்பிற்கு பிறகு ஆட்டோமேட்டிக் இஸ்லாமிய அடிப்படையில் பிள்ளைகளுக்கு அந்த சொத்து வந்து சேர்ந்துவிடும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம். ஆனால் ஒருவர் தகப்பனார் என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குற போது பெருமளவுக்கு நான் வரதட்சணையாக கொடுத்துட்டேன், அதனால் ஆம்பளை பிள்ளைகளுக்கு உடைய சொத்துக்களை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி எழுதி வைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த செயலை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் அது வரம்பு மீறிய செயல். வரம்பு மீறியவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதத்தை பற்றி பேசுகிற வசனத்தில் சொத்து பத்துக்களை பிரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தருகிற சட்டத்தை சொல்லுகிற அந்த வசனத்தில் இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் வரம்பு மீறாதீர்கள், தீமை செய்து விடாதீர்கள், பாவத்தை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். அந்த பாவத்தை செய்வதற்கு, அந்த தீமை செய்வதற்கு யாராவது சாட்சி கையெழுத்து போட்டால், ஆமாம் ஊர் உலகத்தில் அப்படி தான் நடக்குது, பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து எல்லாம் எழுதி தர தேவையில்லை என்கிற மாதிரி ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் துணை போனால், யாராவது ரெண்டு சாட்சியை வச்சு பேசி இப்போ சொத்துக்களை பிரிப்பார்கள் அல்லது எழுத்தில் கொண்டு வருவார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் வாய் வார்த்தையாக தான் பேசுவார்கள். அப்படி பேசுகிற போது அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குன்னு சொன்னால் பஞ்சாயத்துக்கு யாராவது ரெண்டு முதியவர்கள் மூத்தவர்களை அழைத்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடத்துல வந்து நிற்கிற நேரத்தில் அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ, எதை சொல்கிறாரோ அதற்கு மார்க்கத்துக்கு முரணாக அவர் துணை போனால், உதாரணத்திற்கு இந்த சொத்து விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், பொம்பளை பிள்ளைகளுக்கு வரதட்சணை கொடுத்துட்டு அதனால் சொத்து தரமாட்டேன்னு தகப்பனார் சொன்னாரையானால் அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறன்னு சொல்லி எந்த பெரியவர்களும் அவருக்கு ஆதரவாக நிற்கக்கூடாது. வத்தஆவனல் பிர்ரி வத்தக்வா லா தஆவனல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் துணை போகாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்களை கடுமையாக தண்டிப்பவன் என்ற வசனம் அந்த இடத்திலே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். இப்படியே நீங்கள் தீமையினுடைய விஷயத்தில் ஒரு பட்டியலை போட்டு பாருங்க, அது எதுவாக இருக்கலாம், தீமை எதெல்லாம் நமக்கு கண்மூடி இதெல்லாம் சொல்லி தெரிய தேவையில்லை. சினிமா தியேட்டர் கட்டுவது தீமையா, சினிமா பார்ப்பது தீமையா சொல்லணுமா? சாராய கடையை கட்டுவது பாவமா, சாராய கடைக்காக வாடகை கொடுவது பாவமா? இதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை. என் வீட்டை என்னுடைய கடையை வட்டி கடைக்காரர்கள் தொழிலுக்காக கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லி தெரியணுமா? தேவையில்லை. இது நமக்கே தெரியும். இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு பொருளாதார திட்டம், தடை செய்யப்பட்டிருக்கிற அல்லாஹ்வால் அருவருக்கப்படுகிற ஒரு விஷயம். இந்த செயலுக்கு நாம் துணை போனால் அல்லாஹ்விடத்தில் நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற புரிதல் முஸ்லிம் இடத்தில் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது. அப்போ பெரும்பாவத்தில் நீங்கள் துணை போகாதீர்கள் என்று சொல்லி தெரிய தேவையில்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சம் என்று சொன்னால் என்ன, நல்ல செயல் என்று சொன்னால் என்ன,
என்ற அந்த சொல்லுக்கு, அந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற போது தீமையை செய்யாமல் இருப்பது, வரம்பு மீறாமல் இருப்பது இறையச்சத்திற்கு வழிவகுக்கும். தீமையை செய்யாமல் இருப்பதும் பாவத்தின்பால் செல்லாமல் இருப்பதும் நன்மையை செய்வதற்கு வழிவகுக்கும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிற வசனத்தை முஃமின்களாகிய நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்தெந்த விஷயமெல்லாம் தீமையாக பாவமாக கருதப்படுகிறதோ அதிலிருந்து முற்றாக நாம் விலகி இருப்பதோடு அதற்கு துணை போகாமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருவதை மனசில் நிறுத்தி வைத்துக் கொண்டு அந்த பாவத்தின்பால் செல்லாமல் இருக்க வேண்டும். அந்த வரிசையில் வரதட்சணை கூட அடங்கும். வரதட்சணை வாங்குவது ஒரு குற்றம், பாவம். அதே போல் அதை கொடுப்பதும் அதற்கு வழிவகுக்கக்கூடிய அந்த செயலை செய்வதும் இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி, அது ஒரு பாவமாகத்தான் கருதப்படும். ஏன்னு சொன்னால் எந்த செயல் இஸ்லாத்தில் இல்லையோ அது இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய செயல்பாடுகளோடு இரண்டரை கலந்த விஷயமாக மக்களுக்கு காட்டி பள்ளிவாசலில் வரதட்சணைக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு ஒரு ஃபாத்திஹா ஓதி திருமணம் நடத்த வைக்கப்படுகிற அதையெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறதாகத்தான் வெகுஜன மக்களால் பார்க்கப்படுகிறது. அப்போ இது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன நம்மிடத்தில் கேட்பான்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரதட்சணை சொன்னார்களா, என்னுடைய தூதர் அவர்கள் வரதட்சணை ஊக்குவிக்க வேண்டும் என்று பள்ளிவாசலில் சொல்லிக் கொடுத்தார்களா, அதற்கு துணை போக வேண்டும் என்று சொன்னார்களா என்று ஒரு கேள்வி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நம்மிடத்தில் வைக்கிற போது அதற்குரிய பதில் இருக்கிறதா நம்மிடத்தில்? அப்போ நீங்கள் பாவத்திலும் வரம்பு மீறுதலுக்கும் துணை போயிருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பார்க்க வேண்டும். இந்த செயல் பாவமானதா, வரம்பு மீறிய செயலா, தீமையா, அந்த செயலை நாம் செய்கிறோமா அல்லது நம்ம துணை போகிறோமா? ஒரு பீடி சிகரெட்டு பெட்டி கடையில் வச்சு விற்றா கூட பீடி சிகரெட் நான் குடிக்கலைங்க, அது வேற யாருக்கோ விற்கிறேன்னு சொன்னால் அது பாவம் இல்லையா? பாவத்திற்கு நீங்கள் துணை போயிருக்கிறீர்கள். மதுஹபுகளை வேணா அது மக்ரூஹ்னு சொல்லலாம். ஹனபி மதுஹபில், ஷாஃபி மதுஹபில் பீடி குடிக்கிறத பற்றி நீங்கள் ஃபத்வா கேட்டுப்பாங்களே, அது ஒன்றும் ஹராம் இல்லைங்க, மக்ரூஹ் தாங்க. மக்ரூஹ்னா என்ன? அருவருக்கத்தக்க விஷயம். அருவருக்கத்தக்க விஷயத்தை போய் எப்படி ஹராம்னு ஃபத்வா கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிற போது வலா துல்குபி ஐதீக்கும் இல தஹலுகத்தி, உங்களுடைய கரத்தை நாசத்தின்பால் கொண்டு செல்லாதீர்கள், நாசமாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பரந்து விரிந்த பொருள் கொண்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு அருளி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளி இருக்கிறான். அந்த வசனத்தில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யக்கூடாது, நாசத்தை தேடிக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் உடல் ரீதியாக ஏற்படுகிற நாசம், உங்களுடைய பொருளாதாரத்தை நல்வழியில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்திற்கு நேர்மாற்றமாக நீங்கள் இஸ்ராஃபு விரயம் செய்கிறீர்கள் என்கிற நாசம், அந்த நாசத்தை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் நீங்கள் குற்றவாளிகளாகத்தான் பார்க்கப்படுவீர்கள் என்ற அந்த கருத்தின்பட பெட்டி கடையில் வச்சு பீடி சிகரெட் விற்றாலும் அந்த பாவத்திற்கு துணை போயிருக்கிறீர்கள். சாராயத்தை விற்றது போல, கஞ்சாவை விற்றது போல பீடி சிகரெட்டு அந்த இடத்துல தான் வைக்கணும். அந்த மாதிரி தானே அந்த பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடியவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமான்னு கேட்டால் அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். கொடுக்கறது கொடுக்காது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த பார்வை, மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? இவன் பீடி குடிப்பானமே, சேட்டு குடிப்பானமே, அதை தாண்டி கஞ்சா குடிப்பானோ, அப்புறம் சாராயம் குடிப்பானோ, இப்படிலாம் பார்க்க தோணுமா இல்லையா? அதனால் இந்த பாவத்திற்கு கூட நீங்கள் ஒரு தொழில் செய்பவர்கள் துணை போகாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என்ற அத்துணை விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அரசாங்கமே தடை செய்த விஷயத்தை இஸ்லாம் தடை செய்யாதா? ஒரு கஞ்சா தடை செய்திருக்கிறது, போதை வஸ்துக்களை தடை செய்திருக்கிறது சொன்னால் இஸ்லாம் அதை விட சின்ன மட்டமானதா? அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன கேலி கூத்தானதா? இப்படிலாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பீடி சிகரெட்டு குடிப்பது என்பது அது அவருடைய பார்வையில் தடை செய்யப்படவில்லை, ஆனாலும் கூட உடல் நலத்திற்கு கேடானது என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் அதை விட கொஞ்சம் கூடுதலாக சொல்லும். உடல் நலத்திற்கு கேடானது மட்டுமல்ல, உங்களுடைய மர்மை வாழ்க்கைக்கும் கேடானது என்கிற கருத்தையும் சேர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நீங்களே நாசத்தின்பால் கொண்டு செல்லாதீர்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். அனுமதிக்கப்பட்ட எத்தனையோ உணவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து எந்த உணவு, எந்த வருவாய், எந்த செயல் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதோ அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பண்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது என்னன்னு சொன்னால்,
நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இதற்கு ஒரு வசனமே இருக்கிறது. ஒரு 7 விஷயங்களை தொகுத்து ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான். வலிகுல்லில் விஜஹத்துன் ஹுவ முவல்லிஹா, அதாவது இந்த கிப்லாவுடைய திசை இருக்கு இல்லையா, இப்போ நம்ம மேற்கு பார்த்து கிப்லாவை மேற்கு திசையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கிப்லா திசையை அமைத்திருக்கிறோம். இதுவே நம்ம பிரயாணத்தில் இருக்கிற போது கிப்லா திசை எது இல்லை, அதை காட்டுகிற கருவியும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வது? நாமளாக யூகித்து இதுதான் கிப்லாவுடைய திசையை தான் காபாவுடைய இந்த பக்கம் தான் இருக்கும்னு சொல்லி முடிவு செய்து நாம் தொழுது கொள்ளலாம். ஆனால் எதுவுமே தெரியல, கிழக்கோ மேற்கோ தெற்கோ வடக்கையோ நம்ம திரும்பி தொழுகிற போது இதனால் குற்றமா அப்படின்னு கேட்டால், இதை பற்றி பேசுகிற வசனத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய நன்மையான செயல்கள் எது என்று அல்லாஹ் பட்டியலிடுகிறான். நீங்கள் கிழக்கோ மேற்கோ திருப்புவது நன்மை அல்ல, வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வை நம்புவதும் மறுமையினாலை நம்புவதும் வேதங்களை நம்புவதும் வானவர்களை நம்புவதும் அதாவது வேதங்களை நபிமார்களை நம்புவதும் இப்படியான நம்பிக்கைகள் நன்மையானது என்று நன்மையினுடைய பட்டியல் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஈமானை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் அல்லாஹ்வை மறுமையினாலையும் வானவர்களை நம்ப வேண்டும், அந்த நம்பிக்கையின் வழியாக செயல்படுகிற செயல் நன்மையானது, அந்த நம்பிக்கை நன்மையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செய்தியை சொல்கிறான். அதுக்கடுத்து அப்படியே தொடர்ச்சியாக சொல்லுகிற போது, உங்களிடத்தில் நீங்கள் விரும்புகிற பொருளாதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருப்பான், அந்த பொருளாதாரத்தை நல்வழியில் செலவு செய்வது நல்லது. அந்த செலவு செய்யக்கூடிய பொருளாதாரத்தை யாராருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்கிற பட்டியலும் அல்லாஹ் சொல்கிற போது வாத்தல் அலா மாலா ஹுப்பிஹி, அதாவது நீங்கள் விரும்புகிற அந்த செல்வம் அதை அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நாடோடிகளுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் உரியது. இவர்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். இந்த செயல் எல்லாம் நன்மையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வரிசைப்படுத்துகிறான். நீங்க வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்து தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும் என்கிற அந்த பொருளாதாரத்தையும் வணக்க வழிபாட்டையும் நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்து அத்தோடு நிற்கல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும். அது போர்க்களத்தில் ஏற்படலாம், நோயால் ஏற்படலாம், வறுமையால் ஏற்படலாம். இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வது ஆகிய செயல்கள் எல்லாம் நன்மையான செயல்கள், இறையச்சத்திற்கு வழிவகுக்கக்கூடிய செயல்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் 7 விஷயங்களை பட்டியலிட்டு சொல்கிறான். அதில் ஒவ்வொன்றாக விளக்கணும்னு சொன்னால் நிறைய நேரங்களை எடுத்துக்கொள்ள அவ்வளவு தேவைப்படும். அவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சுருக்கமான முறையில் 7 விஷயங்களாக, இது 7 மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்கிற வேற வசனங்கள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அது நூற்றுக்கணக்கில் வந்து சேரும். ஆனாலும் இந்த வசனத்தில் நன்மை என்று நீங்கள் இதை நினைக்கிறீர்களே அது மட்டும்தான் நன்மையா? அதையெல்லாம் தாண்டி நன்மையும் இறையச்சமும் வழிவகுக்கக்கூடிய செயல்கள் என்பது இதுவெல்லாம் ஆகும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்கிறான். இப்போ இந்த செயலை நாம் செய்வது நமக்கு நன்மை, இறையச்சத்திற்கு வழிவகுக்கும். இதை யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லுவதும் அதற்காக வழிவகுப்பதும் அதற்காக உதவி செய்வதும் இன்னொரு வகையான அடிப்படையான அந்த கடமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தொழாமல் இருக்கிறார் சொன்னால் தொழ வைப்பது, அவர்களுக்கு தொழிலை சொல்லித் தருவது, தொழிலுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவது, பள்ளிவாசல் ஏற்படுத்துவது, பிள்ளைகளுக்கு கல்விக்கூடங்களை உண்டாக்குவது, இதெல்லாம் அதில் வந்துடும். நீங்க உங்களுக்கு தொழுகை என்பது நல்லது என்று சொல்வது என்பது நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எப்படி உதவுவது? நாம் தொழ வேண்டும், மற்றவர்களை தொழுக சொல்லி ஏவ வேண்டும், தொழுகைக்கான இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். இது நாமும் நன்மை செய்வது, மற்றவர்களுக்கும் நன்மைக்கு உதவுவது. பொருளாதாரத்தை நீங்க செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். செலவு செய்வதன் வழியாக அவர்கள் பயனடைவார்கள், உங்களுக்கு அதற்குரிய நன்மை உண்டு என்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் இன்னாருக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்யணும் என்று ஒரு பட்டியலிட்டு அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், தொழுகையை பற்றி பேசுகிறான். அதேனுடைய வசனத்தில் ஜக்காத்தையும் சொல்லுகிறான். அப்ப நீங்களும் பயனடைவீர்கள், மற்றவர்களும் பயன்பட செய்திருக்கிறீர்கள். இதில் தான் நன்மை இருக்கிறது, இதில் தான் இறையச்சம் இருக்கிறது
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். பொறுமையை பற்றி பேசுகிற அந்த வசனத்தில் 3 விஷயங்களில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். போர்க்களங்கள், வறுமை ஏற்படுகிற போது, நோயாளிகளாக இருக்கிற போது, இந்த நேரத்தில் நாம பொறுமை ஏற்பது மட்டுமல்ல, பொறுமைக்கு வழிவகக்கூடிய வாசலை திறந்து வைக்கக்கூடிய பணிகள் சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிவகுத்து காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னா, ஒருவர் நோயால் அவதிப்படுகிற போது நலம் விசாரிப்பது, நோய் நிவாரணத்திற்காக துவா செய்வது, நோய் நிவாரணத்திற்காக பொருளாதார உதவி செய்வது, இப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுங்கள், இதெல்லாம் நன்மை, இறையச்சத்திற்கு வழிவகுக்கக்கூடியது என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே பேசுகிறான். இன்னொரு வசனத்தில் நன்மையினால் என்னன்னு சொல்லி பட்டியலிட்டு சொல்கிற போது, நீங்க இவர்களுக்கு உதவணும். நோயாளிகளை நலம் விசாரிக்கிற போது பொறுமை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுமை நீங்கள் ஏவுங்கள். நோயாளி இருக்கிற போது இந்த நோயோடு நம்ம இருக்கலாமா இல்லை செத்துடலாமா, அப்பெல்லாம் எத்தனை பேர் நினைக்கிறார்களே. பெரிய கடன் சுமை இருக்கிறது, நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னா இதோடு நாம் இருக்கலாமா, இறந்து போய் விடலாமா, தற்கொலை செய்யலாமா என்று நினைக்கிறார்கள். வறுமை, பயம், பசி இதெல்லாம் வருகிற போது உலகத்தில் வாழ்வதே வேஸ்ட்னு சொல்லி முடிவுக்கு வந்து தற்கொலைக்கு போகக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அது பொருளாதார உதவியாக இருக்கலாம், உடல் உதவியாக இருக்கலாம், ஆலோசனைகளாக இருக்க எதுவாக இருக்கலாம். இப்படி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுகிற போது அதற்குரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இறையச்சவாதிகள், நீங்கள் நன்மை செய்பவர்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்திற்கும் நன்மைக்கும் உள்ள விஷயத்தை மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒருவரும் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும், தீமைக்கு உதவாமல் இருக்க வேண்டும், இன்னொருவரும் நன்மை செய்ய வேண்டும், அந்த நன்மை பரவலாக்க வேண்டும். எல்லா தரப்பு மக்களுடைய விஷயத்திலும் நாம் நன்மை எதிர்பார்க்க வேண்டும், இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த இறையச்சமும் அந்த நன்மையும் அந்த மக்களிடத்தில் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவன் தான் உண்மை முஸ்லீமாக கருதப்படுவார் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் இறையச்சவாதிகள், இவர்கள் நல்லவர்கள், நன்மை செய்பவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். அன்பான சகோதரர்களே, நாம் மகரிப் தொழுகை, இன்ன பிற தொழுகையில் எல்லாம் இஷா தொழுகை அல்லது ஏதாவது ஒரு தொழுகையில் அடிக்கடியாக ஓதக்கூடிய ஒரு வசனம், அத்தியாயம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்பவர்களை தவிர, வத்தவா சோபில் ஹக்கி வத்தவா சோபி சபர், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் போதித்து பொறுமையை ஒருவருக்கொருவர் போதித்தவர்களை தவிர மற்ற எல்லோருமே நஷ்டவாளிகள் தான். காலத்தின் மீது சத்தியமாக அனைவரும் நஷ்டவாளிகள் தான். நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், நல்லறம் செய்ய வேண்டும், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் போதித்திருக்க வேண்டும், பொறுமையை ஒருவருக்கொருவர் போதித்திருக்க வேண்டும். இந்த ஒரு வசனம் இன்னொரு வசனத்தோடு எப்படி தொடர்படுத்தி பார்க்கணும், தொடர்படுத்தி பார்க்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லித் தருகிறான் என்கிற விஷயம் நமக்கு புரிய வரும். அதனால ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் நீங்கள் நஷ்டவாளிகளாக இல்லாமல் இந்த போதனைகளை புரிந்து கொண்டிருங்கள், ஒருவருக்கொரு உதவி உத்தாசியாயிருங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வது, இதுதான் இறையச்சம், இதுதான் நன்மை. இதை தாண்டி உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற உங்களுக்குடைய சித்தாந்தம், உங்களுடைய ஊர் பழக்க வழக்கம், உங்களுடைய தலைவர்கள் ஏதாவது ஒரு நல்லதை சொல்லிக் கொடுத்து பெருசாக நீங்கள் தூக்கி பிடிப்பது, இதுவெல்லாம் மார்க்கம் அல்ல, உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நன்மை என்பது எது, தீமை என்பது எது, நீங்க எப்படி அந்த நன்மையை கடைபிடிக்க வேண்டும், மற்றவரிடத்தில் அந்த நன்மை எப்படி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிற வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு வருகிற காலங்களிலே நன்மை தீமையை புரிந்து தீமையின்பால் செல்லாமல் இருப்பதற்கும் நன்மைகளை அதிகப்படுத்தி செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.